ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வள்ளியம்மை தோட்டம். நான் உங்கள் அழகிரி. நம்ம தோட்டத்தில் வந்து கத்திரிக்காய், மிளகா, வெண்டைக்காய் இந்த மாதிரி செடிங்க எல்லாமே வந்து மாஞ்சு போச்சு. அதெல்லாம் வந்து 3 மந்த்ஸ் தான் அது வேலிட்டி. அதுக்கு மேலே அது காய்க்காதுங்க. அதனோட ஈல்டு அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. அதனால் அந்த பேக்கில் இருக்கக்கூடிய செடி எல்லாம் காஞ்சி போனதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டு இடத்தையும் ஒரேடியாக க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு க்ளீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணி அப்புறம் அந்த பேக்கெல்லாம் எடுத்து போய்ட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். அந்த பேக்கில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15-20 பேக்ஸ் இருந்துச்சு. நர்சரியில் போயிட்டு இருக்க எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்து இட்லி பூ, ரோஸு, மல்லி, கட்டு மல்லி, என்னென்னோ மல்லிலாம் சொன்னாங்க. அது எனக்கு தெரியல. இருக்க எல்லா பூச்செடியுமே வாங்கிட்டு வந்து வச்சிருச்சு. இதுதான் நம்ம சுத்தம் பண்ணிடும். அப்புறம் இது ஓரக்காலில் பார்த்தீங்கன்னா, பிரண்டைகள்லாம் வந்து நான் கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டேன். வீட்டுக்கு நிறையாவே துவையல் கிடச்சிச்சு. அளவுக்கு மீறி நாங்கள் போன வாரம் ஃபுல்லாக இந்த துவையில தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, வள்ளிக்கிழங்குன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க சின்ன ஒரு ஸ்டெம்மு கொடுத்தாங்க. அதுதான் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். சரி, ஓகே, இது எடுக்க வேணாம், 6 to 8 months கிட்டே இது வரும் ஈல்டு வரதுக்கு அப்படின்னு சொன்னாங்க, கல்டிவேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அந்த இடத்த மட்டும் அப்படியே எதுவுமே கிடைக்காமல் அந்த கொடிங்கெல்லாம் அப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாச்சு. இதுதான் வள்ளி கிழங்குனுடைய கொடி, இப்படி தான் இருக்கும் பார்த்துங்க. தப்பு வதையில் பப்பாளி கன்று கிடச்சிச்சு. வீட்டில் இல்லைன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே கிடச்சிச்சு. ஒரு ப்ரைஸ் மாதிரி வந்துருச்சு. ஸோ இதை எடுத்து போய் லேண்டில் நடணும். அதே மாதிரி ஒரு புளியங்கன்னும் வந்து தப்பு வதையில் வந்துருச்சு எங்கள் கார்டனில். பாருங்க, இது வந்து புளிய மரம். சரி, ஓகே, புளிய மரமும் இல்லை, புளியெலாம் வாங்க முடியாது, மார்க்கெட்டில் ரேட் ஏறிடும். ஸோ அதனால் ஒரு புளிய மரமும் நம்ம லேண்டுக்கு தேவைப்படும்னு சொல்லி ஸோ அதனால் அதையும் டிஸ்டர்ப் பண்ணலாம், அப்படியே விட்டாச்சு. வாங்க என்னென்ன ஃப்ளவர்ஸ் நம்ம தோட்டத்தில் இருக்குது அப்படின்னு. இது வந்து திருச்சியில் வந்து அப்பா ஒரு மீட்டிங் போயிருந்தார். அதாவது இருக்க எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் வாழைக்கண்ணுடைய கண்காட்சி நடத்தினாங்க திருச்சியில். இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய ஆராய்ச்சி மையத்தில் இது நடத்தப்பட்டுச்சு. அங்கே வாங்கிட்டு வந்தார் இந்த கன்று. ஒரு 4 வாங்கிட்டு வந்தார், நட்டோம். சூப்பராக க்ரோத் ஆகிருக்கு. இது பேக்கில் தான் வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ். எங்கள் பக்கத்தில் இந்த நர்சரியில் நான் வாங்கிட்டு வந்து வச்ச கலெக்ஷன்ஸ் இது ஃபுல்லாகவே. மேக்ஸிமம் ஒரு 60 to 70% ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்குது. கொடி ரகத்துலேருந்து எல்லாமே. ஜாதி மல்லி மட்டும்தான் கிடைக்கல, ரொம்ப ரேர் பீஸஸாக இருக்குது. நானும் ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து வீட்டில் வச்சு பார்த்தேன். ஆனால் பட் அது சக்ஸஸாக வளரல, விடுறதால. நெக்ஸ்ட்டு நர்சரி போனால் வச்சு அதை வாங்கணுன்ற ஒரு ஆசையில் இருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோசஸ் ஒரு 200 rupees கொடுத்தேன். அந்த அக்கா வாரி கொடுத்தாங்க, அள்ளி கொடுத்தாங்க. என்னோட எடுத்து போப்பேன், நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து கட்ட போய் எடுத்து வா, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எடுத்து போ, காசு தேவை அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அன்பாக இருந்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸில் க்ளீன் பண்ணி எடுத்த பேக்ஸில் நம்ம வச்சுருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் ஐட்டம்ஸ் பார்த்துங்க. இது மாதிரி உங்கள் தோட்டத்துலேயே நீங்கள் வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு என்னடா இது பேக்கில் எம்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இது மாதிரி போய்ட்டு நர்சரியில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டுக்கு தேவையான ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வைங்க அப்படின்ட்டு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோட கார்டனிங் சம்மந்தமாக. உங்களிடமிருந்து விடைபெறுவது அழகிரி. இது வள்ளியம்மை தோட்டம். டேக் கேர், பை பை.